விஜயின் கோட் படத்தில் தல, இப்படி ஏமாத்திட்டீங்களே வெங்கட் பிரபுனு ரசிகர்கள் புலம்பல். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா உள்ளிட்டோர் நடித்து வரும் கோட் படத்தின் ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. அண்மையில்தான் கேரளாவில் ஷூட்டிங் நடத்தினார் வெங்கட் பிரபு. எங்க விஜய்னா வருகிறார் என அவரை பார்க்க கூடிவிட்டார்கள் சேட்டன்களும் சேச்சிகளும். கேரளத்து ரசிகர்களின் பாச மழையில் நனைந்து திக்குமுக்காடிவிட்டார் விஜய். ஒரு வழியாக படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார். அடுத்த கட்டமாக ரஷ்யா செல்கிறது படக்குழு. அத்துடன் படப்பிடிப்பு முடிந்து விஎஃப்எக்ஸ் வேலைகளில் பிஸியாகிவிடுவார் வெங்கட் பிரபு. கோட் படத்தை அடுத்துதான் நடிக்கும் தளபதி 69 படத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போடுகிறார் விஜய். அதனால் கோட் படத்தில் அஜித் குமாரை கௌரவத் தோற்றத்தில் நடிக்க வைக்கவும் என வெங்கட் பிரபுவிடம் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அஜித் குமாரையும் விஜயையும் வைத்து படம் இயக்கும் ஆசையில் இருக்கிறார் வெங்கட் பிரபு. இந்நிலையில் கோட் படத்தில் அஜித் குமாரையும் விஜயையும் சேர்த்து காட்டுவார் என ரசிகர்கள் நம்பிக்கையுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் கோட் படத்தில் தல நடித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அது சினிமா ரசிகர்கள் எதிர்பார்க்கும் தல இல்லை, கிரிக்கெட் உலகின் தல தோனி. கோட் படத்தில் விஜயுடன் தோனி தான் வருகிறாராம். இது குறித்து அறிந்த ரசிகர்களோ, என்னது இது பிக் பாஸ் மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என கிளம்பிவிட்டாரே இந்த வெங்கட் பிரபு. இந்த தல சரி, அப்படியே அந்த தலையையும் நடிக்க வைக்கவும். எங்களுக்கு தல அஜித்குமார் கோட் படத்தில் வந்தே ஆகணும், அம்புட்டுத்தான் என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள். இதற்கிடையே விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பற்றி பேசியிருக்கிறார் எஸ். ஏ. சந்திரசேகர். விஜயின் அரசியல் எதிர்காலத்தை நினைத்து தனக்கு பயமாக இருப்பதாக கூறியிருக்கிறார். விஜயுடன் இருக்கும் புசி ஆனந்த் சரியில்லை என்று எஸ். ஏ. சி. கூறியிருப்பது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது.